எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்க எப்படி விஷயங்களை கத்துக்கறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற போப்போ டால் பரிசோதனை இந்த கேள்விக்கு ஒரு செம்ம ஷாக்கிங்கான பதில கொடுத்துச்சு. வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க ஒரு அடிப்படை கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கோவம், முரட்டுத்தனம் இதெல்லாம் நம்ம கூடவே பிறந்ததா? இது நம்மளோட இயல்பா? இல்லனா இந்த கோவத்தை நம்ம மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறோமா? நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து நாமளும் முரட்டுத்தனமா மாறிடுறோமா? கரெக்டா, இந்த கேள்விதான் போபோ டால் பரிசோதனையோட முக்கியமான பாயிண்ட். சரி, வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். 1961ல ஆல்பர்ட் பண்டூரான்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சாதாரண பொம்மைய வச்சு நாம கத்துக்கிறத பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தி போட்டாரு. இந்த பரிசோதனையோட செட்டப் ரொம்பவே ஸ்மார்ட்டானது. 3லேருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைகளை 3 குரூப்பா பிரிச்சாங்க. குரூப் ஒரு பெரியவர் போபோ பொம்மைய ரொம்ப கோபமா தாக்குறத பார்த்தாங்க. 2வது குரூப் அதே பெரியவர் ரொம்ப அமைதியா விளையாடுறத பார்த்தாங்க. அந்த பொம்மைய கண்டுக்கவே இல்ல. 3வது குரூப், அதாவது கண்ட்ரோல் குரூப், யாரையுமே பார்க்கல. இதுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தையையும் அந்த போபோ பொம்மையோட தனியா ஒரு ரூம்ல விட்டாங்க. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கிடைச்ச ரிசல்ட்ஸ் சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் இல்ல, ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. நாம கத்துக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்த விதத்துல இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. ரிசல்ட்ஸ் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. கோபமான பெரியவரை பார்த்த குழந்தைங்க மத்த குரூப் குழந்தைங்களை விட ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க சும்மா கோபமா மட்டும் இல்ல, அவங்க என்ன வன்முறைய பார்த்தாங்களோ அதை அப்படியே திரும்ப செஞ்சாங்க. அந்த குழந்தைங்க சும்மா கோபமா மட்டும் இல்ல, அந்த பெரியவர் என்ன செஞ்சாரோ அத அசலா அப்படியே செஞ்சாங்க. அதே மாதிரி அடிச்சாங்க, அதே மாதிரி உதைச்சாங்க. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களை விட பசங்க தான் ரொம்ப அடித்தடியில இறங்குனாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்க தங்களோட ஜெண்டர்ல இருக்கிறவங்கள பார்த்து கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வெறும் போபோ பொம்மைய பத்தினது மட்டும் இல்ல, பண்டூரா இதை விட ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருந்தாரு. மனுஷங்க எப்படி கத்துக்கிறாங்கங்கறத பத்தின ஒரு புத்தம் புது தியரிக்கு இதுதான் ஃபவுண்டேஷனா போட்டது. அதுதான் சோஷியல் லேர்னிங் தியரி, அதாவது சமூக கற்றல் கோட்பாடு. நாம எல்லாத்தையும் நேரடியா அனுபவிச்சுதான் கத்துக்கணும்னு இல்ல, நாம மத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி செஞ்சும் கத்துக்கிறோம். அவங்க நம்ம பெற்றோரா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், இல்லனா மீடியாவில நம்ம பாக்குற ஆட்களா கூட இருக்கலாம். பண்டூராவோட இந்த ஒரு கோட் இதை சூப்பரா விளக்குது. கத்துக்கிறதுங்கிறது நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்துல நடக்கிற ஒரு மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது லேர்னிங்கிறது தனியா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, அது நம்ம சொசைட்டியோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆனது. இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? இந்த உதாரணத்தை பாருங்க. நீங்களே ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டு சுட்டுக்கிட்டு ஐயோ இனிமே தொடக்கூடாதுன்னு கத்துக்கிட்டா அது நேரடி கற்றல். ஆனா உங்க ஃப்ரெண்ட் அதை தொட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அடடா இத நாம தொடவே கூடாதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் சமூக கற்றல். பாத்தீங்களா, உங்களுக்கு வலிக்காமலேயே ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க. ஓகே, இந்த பார்த்து கத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் எப்படி வேலை செய்யுது? பண்டூரா இதுக்கு 4 மென்டல் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. இந்த 4 ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, நீங்க ஒரு நடத்தைய முதல்ல கவனிக்கணும், அதுதான் அட்டென்ஷன். 2, நீங்க பார்த்தத உங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், அது ரிட்டென்ஷன். 3, அது அப்படியே திரும்ப செய்யறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும், அது ரீப்ரொடக்ஷன். கடைசியா அதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம், ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். இந்த 4மே சேர்ந்தாதான் பார்த்து கத்துக்கிறது முழுமையாகும். இந்த முதல் ஸ்டெப்பான கவனம் பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம எல்லாரையும் கவனிக்கிறோமா என்ன? இல்லையா? ஒருத்தரோட ஸ்டேட்டஸ், அவங்க பார்க்க அழகா இருக்கிறது, இல்லனா அவங்க நம்மள மாதிரியே இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அவங்கள நாம கவனிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாகுது. சரி, இதெல்லாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கு உலகத்துக்கு இது எப்படி செட் ஆகும்னு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இதோட முக்கியத்துவம் இன்னிக்கும் அப்படியே தான் இருக்கு. சொல்லப்போனா அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் எப்படி ஒரு ரோல் மாடலா இருக்காங்க, பெத்தவங்க அவங்க குழந்தைங்களுக்கு எப்படி நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கறாங்க, ஏன் விளம்பரத்துல வர்ற மாடல்ஸ பார்த்து நாம எப்படி பொருள்களை வாங்குறோம், டிவில காட்டுற வன்முறை நம்மள எப்படி பாதிக்குது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த சோஷியல் லேர்னிங் தியோரி தான். சரி, எந்த ஒரு பவர்ஃபுல்லான தியரிக்கும் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? அது மாதிரி இதுலயும் சில நிறைகளும் குறைகளும் இருக்கு. அதையும் நாம பேலன்ஸ்டா பார்க்கணும். இந்த தியரியோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எந்த ரிவார்டோ பனிஷ்மெண்ட்டோ இல்லாமலேயே ஒரு விஷயத்தை எப்படி கத்துக்க முடியுங்கிறத இது விளக்குது.
ஆனா ஒரு மைனஸும் இருக்கு. இது நம்ம ஜீன்ஸ் மாதிரி பயாலஜிக்கல் காரணங்களை பெருசா கண்டுக்கலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு லேப்ல குழந்தைங்க நடந்துக்கிற மாதிரியே நிஜ உலகத்திலயும் நடந்துப்பாங்களா? அது ஒரு கேள்விதான். நாம பாக்குற எல்லாத்தையுமா அப்படியே செஞ்சுடுறோம் இல்லதானே? அப்போ இந்த முழுசா நாம பார்த்ததுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம கத்துக்கிறது நம்ம என்ன செய்யறோங்கிறத பத்தி மட்டும் இல்ல, நாம யார பாக்குறோம், யார ரோல் மாடலா எடுத்துக்கிறோங்கிறத பத்தியும் தான். சுருக்கமா சொன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மள உருவாக்குறாங்க. இந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்கள சுத்தி ஒரு நிமிஷம் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க குடும்பம், நீங்க ஃபாலோ பண்ற செலிபிரிட்டிஸ், இவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? அதை விட ஒரு முக்கியமான கேள்வி, உங்கள பார்த்து மத்தவங்க என்ன கத்துக்கறாங்க? யோசிச்சு பாருங்க.